ராகியில் ஆப்பம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப ஈஸி, நினச்ச உடனே செஞ்சிடலாம். மாவு மட்டும் ரெடிமேடாக இருந்தால் போதும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு சாதம், நம்ம வீட்டில் சாதம் வடித்தா மீந்துரும் இல்லையா, அந்த சாதம் தான். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல். இது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தண்ணி. 2 கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் செய்கிறது. இப்போ நம்ம ராகி மாவு அரைச்சிட்டோம். இது வந்து நான் நைட்டு அரைச்சேன். நைட்டு அரைச்சிட்டு காலையில் செய்கிறதுக்கு நைட்டு ஃபுல்லாக அப்படியே ஃப்ரீயாக விட்டணும். காலையில் நல்லா புளிச்சு வந்ததுக்கப்புறம் ஆப்பம் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் காலையில் ஆயிடுச்சு. இப்போது மாவு எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது நம்ம புளிக்க விடணும். அப்போ தான் ஆப்பம் நல்லா வரும் புசு புசுன்னு. இப்போது நல்லா வந்து ஆப்பத்தோட பக்குவமான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ஆப்பம் நம்ம சுற்றும் போது நல்ல பூ மாறி வரும். இப்போ நான் நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன். ஒரு எண்ணெய் துணி போட்டு நல்லா ஃபுல்லாக தடவி விட்டுறணும். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு கரண்டி நம்ம ஊற்றிட்டு நல்லா அப்படியே துளவி விடணும். ஃபுல்லாக வர வரைக்கும் நம்ம அதை திருப்பி விடணும் பாருங்கள். இந்த நான்ஸ்டிக் கடாயில் நல்லாவே ஆப்பம் சூப்பராக வரும். இப்போ நம்ம மூடி போட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. செய்கிறது ரொம்ப ஈஸி. இதை செய்கிறதுக்கு சமைக்க தெரியணும்னு அவசியமே இல்லை. சிம்பிளாக நம்ம ராகி ஆப்பம் செஞ்சிட்டோம். இந்த ராகி ஆப்பத்துக்கு நான் தேங்காய் பால் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி சத்தான ஆகாரங்களை அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பரான ராகி ஆப்பத்துக்கு ஒரு தேங்காய் பால் இல்லை கார சட்னி கூட செஞ்சுக்கலாம். தேங்க்யூ.